எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சூசைட் எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்களை பற்றி பார்ப்போங்க. இந்த பரவலாக இந்த யாரோ ஒருத்தர் தற்கொலை எண்ணத்துக்கு போயிட்டாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோழை மனசு, இவ்வளவு கோழை ஆயிட்டானே, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி, ஒரு கருத்து, ஒரு ஆதங்கம். பட் உண்மை என்னன்னா, அது கோழையான முடிவு அல்லங்க. அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதை நம்ம வேற இல்னஸ் அண்ட் சிச்சுவேஷன், அந்த ரெண்டையும் தாங்க பார்க்கணும். ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் தயாரிப்பாளர், டைரக்டர், ஃபினான்சியர் ஒருத்தர் ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் 85 வயசு ஒரு அடையாறு ஆத்துல போய் குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி ஆச்சு. மிக ஷாக்கிங்கான ஒரு செய்திங்க அது. ஏன்னா அவரை மாதிரி திரைப்படத்துறையில தைரியசாலிகளை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு தைரியமா இருப்பாரு, போல்டா பேசுவாரு, ஒரு மேடைகளை போய் விமர்சனங்களை வைப்பாரு. எவ்வளவு பெரிய உச்ச நடிகர்களை கூட எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு தைரியசாலி. ஏன் செய்தார் தற்கொலை? நிறைய இந்த மாதிரி பிரபலமானவர்கள் தற்கொலை செய்தால் மட்டும்தான் அது செய்தியாக பார்க்கப்படுகிறது, பகிரப்படுது. ஒரு நாள் 2 நாள் அதை பேசுறாங்க, பட் அதுக்கப்புறம் அதை விட்டுறாங்க. அதுக்கான அனலைஸ் பண்ணணுங்க. அது ஒரு இல்னஸ். ஒருத்தர் இனிமேல் நான் வாழவே கூடாது என்கிற பொழுது, அல்லது வாழவே முடியாது என்கிற பொழுதோ, அல்லது நான் வாழ தயாராகவே இல்லை என்கிற மனநிலையில் வருகிற பொழுதுதான் தற்கொலை என்கிற எண்ணத்துக்கே போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே. 2 விஷயமா பாருங்க. ஒன்று, மூளையில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் மாற்றங்கள். செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் குறைவாக சுரக்கிற பொழுது, அல்லது டோப்பமின் என்கிற ஒரு சுரப்பிகள், அது ஒரு கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக சுரக்கிற பொழுது, ஸோ மேஜர் செரோட்டோனின் என்கிற கெமிக்கல் குறைவாக சுரக்கிற பொழுது இந்த மூளை தற்கொலை எண்ணத்திற்கு ஏதுவான மூளை அமைப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது வெளியில தெரியாது. ஸோ இல்னஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலையும் ஒரு நெருக்கடி வருது, ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஒரு ஷாக்கிங்கான, ஒரு அதிர்ச்சியான சம்பவம். என்னால தாங்கவே முடியல, என்னால இனிமேல் மீளவே முடியாது என்கிற அளவுக்கு ஏதோ ஒரு இழப்பை சந்திக்கிற பொழுது, அது பெரிய பொருளாதார நஷ்டமாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல அவமானமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த நெருக்கடி சேர்கிற பொழுது தற்கொலை எண்ணங்கள் தூண்டப்பட்டு ஒன்று எண்ணமாக வெளியிடுவது. டிப்ரெஷன் சொல்ற பாத்தீங்களா, மன அழுத்தம், மனக்கவலை, அழுகை, தூக்கமின்மை, ரெஸ்ட்லெஸ், தற்கொலை எண்ணம், தற்கொலை அட்டெம்ப்ட். இதாங்க அது. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? யாரால் இதுல இருந்து நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியும்? என்ன செய்யணும்? எஸ், என்ன பாக்குறேங்க நானு, என்ன வரக்கூடியவங்க எல்லாம் பாக்குறேன், நானு நிறைய பேரை பாக்குறேன். ஒரு நல்ல உறவுகள் சப்போர்ட்டிவாக இருந்தால், ஒருத்தருக்கு தற்கொலை எண்ணம் வந்துருச்சு, அவங்களுடைய உறவு ஃபர்ஸ்ட் நெருங்கிய உறவு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா, அது ஆறுதலாகவோ பிளஸ் ஒரு உதவி செய்ததுக்கு, அதை மீட்டு கொண்டு வருவதற்கு உதவி செய்வதற்கு ஒரு உறவுகள் இருந்தாங்கன்னா, ஒரு 4 நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்று சொன்னால், நண்பர்கள் என்பது பேச்சுக்காக அல்ல, உதவி செய்வதற்காக கிடைத்தார்கள் என்றால், அவர்கள் தான் தற்கொலை எண்ணத்திலிருந்து மீண்டு வர முடிகிறதுங்க. பாக்குறேங்க. எனக்கு தெரியுங்க, நான் இந்த ஒரு 25 ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கான தற்கொலை எண்ணத்தோடு போய் தற்கொலை முயற்சி வரைக்கும் போனவங்களை அப்கோர்ஸ் மகிழ்ச்சியா சொல்றேன், நிறைய பேர் பிழைச்சிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க, பார்த்தவன் நானு. அந்த அடிப்படையில் சொல்றேன். ஏன் அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி, அந்த மொமெண்ட்ல அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அது அவங்கவுங்களுக்கு வந்தாத்தாங்க அந்த மொமெண்ட் தெரியும். அஸ் அ டாக்டராக எனக்கு தெரியும், அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க உணர்வுகளை. ஆனால் ஒரு உண்மை பகிர்கிறேன் என் அன்பு மக்களே, நிஜமாக உண்மை பகிர்கிறது. நான் என்னைக்குமே உண்மை பேசல, தயங்கிறது இல்லை. அந்த மொமெண்டை நானும் அனுபவித்தேன். எஸ், வருகிற பொழுதுதான் என்னுடைய பேஷண்ட்ஸ் என்ற வருகிறவங்க அந்த என்ன மாதிரியான மனநிலையில் அந்த மொமெண்ட்ல இருந்திருப்பாங்க என்பதை உணர முடிந்ததுங்க. 100%. அதுக்கு முன்னாடி 99% உணர்ந்திருக்கேன், இப்ப 100% ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, நெருக்கடி, மிகப்பெரிய கஷ்டம், நஷ்டம், கடன் தொல்லை. உண்மைதான், அது அப்படிதான் சொல்லணும். அப்புறம் உண்மை அப்படித்தானே சொல்லணும். கடன் நெருக்கடியில வருது. ஒரு பேங்க் லோன் கூட பிரச்சனை இல்லை, அதை சமாளிச்சிடலாம். வெளியில ஒரு 1 கோடி ரூபாய்க்கான ஒரு கடன் இருக்கு, அதை எப்படி அதை மீட்க போறோம் தெரியல, காலி ஆயிடுச்சு ஒரு ப்ராஜெக்ட். என்ன செய்ய பண்ணணும் தெரியல. அந்த ஒரு மொமெண்ட்ல போச்சு பாருங்க. என் லைஃப்ல முதல் முறையாக
டிப்ரெஷன் என்பதை உணர முடிகிறது. அந்த நேரத்துல அந்த சூசைடல் தாட்ஸ் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி வருங்கிறது ஒரு செகண்ட்ஸ் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போச்சுங்க. அந்த நெருக்கடியை சந்தித்தேன். ஆனால் அடிப்படையில் நான் மனோதைரியம் உடையவன். பிளஸ் எதையும் அக்செப்ட் பண்ணணுங்கிறது இயல்பான குணமாக இருக்கிறேன். பிளஸ் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். மருத்துவராக இருந்து எஸ் என்னால முடியும் இதை ஃபேஸ் பண்ண என்கிற எண்ணம் வருது. ஆனால் அது மட்டுமே இல்லை என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறேன். எனக்கு சப்போர்ட்டிவாக என் குடும்பம் இருந்தது. முதல் ஆறுதல் என்னுடைய மனைவியிடம் இருந்திருந்தது. எஸ் விடுங்க, போயிட்டு போகுது. நீங்க திறமை, உங்களுக்குள்ள ஒரு திறமை, உங்களுக்குள்ள உழைப்பு, உங்களுடைய அறிவு, நிச்சயமாக நம்ம இதுல இருந்து மீண்டு வருவோம். ஒண்ணு இல்லைங்க, முதல்ல நம்ம ஆஸ்பத்திரி கட்டிட்டு இவ்வளவு செலவு பண்ணி கட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவோம், ஒரு 10 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டுருப்போம்ல, அப்படி நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சிட்டு மூவ் பண்ணுவோங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க என்கிற முதல் ஆறுதல், முதல் சப்போர்ட் என் மனைவியிடம் இருந்து. ஆனால் வெறும் வார்த்தை மட்டுமே அங்க தூக்கிட முடியுமா? அந்த மொமெண்ட்டுக்கு எனக்கு தேவைப்படுதே. அப்ப கிடைத்ததுதான் என் மனைவியுடைய அப்பா, என்னுடைய மாமனார் கொடுத்தார். உண்மையிலேயே பாவம், அவரே சிரமத்திலிருந்து ஒரு நிலத்தை வித்து அந்த நிலம் கரெக்டாக அந்த நேரத்தில் என் கைக்கு வருகிறது. ஒரு 1 crore, ஹானஸ்ட்லி சேயிங், ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கிறது. அந்த 1 கோடி வெளியில உள்ள கடன் அடைக்கிறேன். கிரைசிஸ் மூமெண்ட் முடியுது, டிப்ரெஷன் காலியா போகுது, ஃபேஸ் பண்றேன். எந்திரிச்சு மறுநாள் காலில் உட்காடுறேன். என் பேஷண்ட் அதே மனநிலை, அதே சிரித்த முகம், அதே வேகத்தோடு என்னுடைய தொழில பாக்குறேன். சக்சஸ் ஆகுறேன். என்னால ஃபேஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. அந்த மொமெண்ட் நானா உணர்ந்தேங்க. ஒரு செகண்ட் எனக்கு அந்த உணர்ந்த பொழுதுதான் தெரிகிறது, ஆஹா, என் மாதிரி ஒவ்வொரு இந்த மக்கள் யாராவது டிப்ரெஷன்ஸ் வந்தாங்கனால் தற்கொலை என்னங்கிறத முகத்துல காட்டுறான், நடைமுறையில, செயல்பாடுல, வார்த்தையில ஏதோ ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, முதல்ல தயவுசெய்து என் அன்பு உறவுகளே, மக்களே, உறவுகள் கை கொடுங்க, ஃபீலிங்ஸை உணருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒன்று உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இல்லைன்னா மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுக்க வைங்க. இன்னைக்கு நல்ல நவீன மருத்துவ முறைகள் வந்துச்சுங்க. இதைத்தான் நான் வேண்டுவது. என் அன்பு மக்களே, நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோங்க, ஆனால் ஒரு 4 நல்ல உறவுகளை சம்பாத்தியம் பண்ணுங்க, 4 நல்ல நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அவசரமான ஒரு கிரைசிஸ்ல, ஒரு நெருக்கடியில நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு 4 முதல்ல உறவுகள் தாங்க வேணும். வாழுங்க உறவுகளோடு. நன்றி, வணக்கம்.